ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் நம்ம திண்டுக்கல் கன்னிவாடியிலேருந்து ஸ்ரீராமபுரம் போகிற ஏரியாவுக்கு நியர்பையாக அமைஞ்ச ஒரு 3 ஏக்கர் 60 சென்ட் தரிசு நிலத்தை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த தோட்டம் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இதோட ப்ரைஸ் என்ன, இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து லோ பட்ஜெட்டில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னிவாடியிலேருந்து ஸ்ரீராமபுரம் ஏரியாவுக்கு போகக்கூடிய பைபாஸ்லேருந்து அதிகபட்சமே ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம இடத்தோட ஆரம்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழை மரத்தை தாண்டி அங்கிட்டு வந்து அடுத்த அத்துமாலிருந்து தான் நமக்கு 3 ஏக்கர் 60 சென்ட் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம எக்ஸாக்டாக பார்க்குறதுக்கான காரணம், இங்கே வந்து நமக்கு வந்து கேணி அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 3 ஏக்கர் 60 சென்ட், இதில் வந்து கேணி இருக்குது, போர் இருக்குது, ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது. இந்த இடத்தோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 27 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாதுங்க. விலையை பொறுத்த வரைக்கும் நம்ம நேரில் உட்காந்து பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கான பங்கு கேணி மொத்தம் வந்து 2 பேர் இருக்காங்க. இந்த பங்கு கேணியை ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நான் இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் இடத்தோட அமைப்பு எப்படி இருக்குது, அதோட அத்துமால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். கேணியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே வந்து சூப்பராக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும். இதுதான் வந்து கேணி. வெளியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கட்டியிருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த கேணியில் 2 பேருக்கு வந்து பங்கு இருக்குங்க. ஒன்று வந்து நமக்கும், இன்னொன்று பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் பங்கு அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துக்கான பாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 அடி பாதை வந்து நமக்கு இடத்துல இருந்து இங்கே நம்ம டைரெக்டாக போனோம் அப்படின்னா இந்த மரத்துக்கு பக்கத்தில் ஒரு டேனிங் இருக்கும். அந்த டேனிங்கில் இருந்து மெயின் ரோடு போய் ரைட் சைடு திரும்பணும் அப்படின்னா டைரெக்டாக மெயின் ரோட்டுக்கு வந்து போயிடும். அது வரைக்கும் நமக்கு 15 அடி பாதை, பொது பாதையாக நமக்கு பத்திரத்துலேயே வந்து எழுதி கொடுத்துருவாங்க. பாதையை பற்றி எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி போர் வந்து போட்டிருக்காங்க. போர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1000 ஃபீட்டில் வந்து நமக்கு போட்டிருக்காங்க. தண்ணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 450 அடியில் ஒரு ஊற்றும், அதே போல் 613 அடியில் இன்னொரு ஊற்றும் வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. தண்ணியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லாவே அமைஞ்சிருக்குங்க. நிறைய பேர் வந்து ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கணும், மலையோட அடிவாரத்துக்கு கீழே நமக்கு இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் உண்மையிலே வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். இங்கே வந்து நிறைய டாக்டர்ஸ் தான் வந்து இடம் வந்து வாங்கி போட்டிருக்காங்க. இப்போ கூட நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த வீடு வந்து ஒரு டாக்டர் தான் வாங்கி போட்டிருக்காரு. அவர் ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கார். ஃபைனலாக இப்போ நம்ம வந்து இடத்துக்கு வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். நமக்கு இந்த தென்னை மரம் தெரியுது பார்த்தீங்களா, இந்த தென்னை மரத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக போகும் அந்த போஸ்ட் மரம் கரை வரைக்கும். அப்படியே போய் அந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி வந்து தென்னை மரம், அந்த தென்னை மரத்தில் இருந்து இந்த சைடு வந்து பேக் சைடும் தென்னை மரம். இதில் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரப்பு வரைக்கும் 3 ஏக்கர் 60 சென்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கரிசல் மண் பூமி. இதில் வந்து நீங்கள் கம்பு போடலாம், அடுத்து வந்து வாழை மரம் வந்து போடலாம், அதே போல் வந்து தென்னை மரமுமே நீங்கள் வந்து போடலாம். எது போட்டாலுமே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா ஈல்டு வந்து கொடுக்குங்க. இடம் வந்து நமக்கு பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் சூப்பராகவே வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்த பற்றின ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த இடத்த நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக எங்களுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். நாங்களே வந்து உங்களுக்கு கூட்டிகிட்டு போய் இந்த இடத்த வந்து காட்டுறோம். திண்டுக்கலை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட்டில் வீடு, தோட்டம், ஃப்ளாட்டுன்னு சொல்லி நம்ம சேனல் மூலிமா ப்ரமோட் பண்ணி சேல்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இடத்தோட அமைப்பு நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இடம் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறது. இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை அப்படின்னா என்னோடய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருந்த அனைத்து வியூவர்ஸுக்கும், தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறோம். இதே மாதிரி ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை
உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.